வள்ளியூரில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற மாநில அளவிலான மாட்டு வண்டி போட்டியில் 48 ஜோடிகள் பங்கேற்றன. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 102வது பிறந்த தினத்தையொட்டி திமுக இளைஞரணி சார்பில் மாநில அளவிலான மாட்டு வண்டி பந்தயம் நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் நடைபெற்றது. இப்பந்தயத்தில் சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த பூஞ்சிட்டு பிரிவில் 35 ஜோடிகளும், நடுமாடு பிரிவில் 13 ஜோடிகளும் பங்கேற்றன. பந்தய தூரமான வள்ளியூர் கோட்டையடி முதல் கும்மிளம்பாடு வரை தூரம் நடைபெற்ற இப்போட்டியில் நடுமாடு பிரிவுக்கு 10 கிலோமீட்டரும், பூஞ்சிட்டு பிரிவுக்கு 8 கிலோமீட்டரும் பந்தய தூரம் நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது. சீறி பாய்ந்த காளைகளை சாலையில் இருபுறங்களிலும் திரண்டிருந்த பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். இதில் நடுமாடு மாட்டு வண்டி போட்டியில் முதல் பரிசை சிவகங்கையை சேர்ந்த மாட்டு வண்டியும், 2ஆம் பரிசை தூத்துக்குடியை சேர்ந்த மாட்டு வண்டியும், 3வது பரிசை கிருஷ்ணாபுரம் மாட்டு வண்டியும் தட்டிச் சென்றன. பூஞ்சிட்டு பிரிவில் முதல் பரிசை பாளையங்கோட்டை மாட்டு வண்டியும், 2வது பரிசை வள்ளியூரை சேர்ந்த மாட்டு வண்டியும், 3வது பரிசை சாகத்தை சேர்ந்த மாட்டு வண்டியும் தட்டிச் சென்றன. வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு பொன்னாடை அணிவித்து கோப்பைகள் மற்றும் ரொக்க பரிசுகளை வழங்கினார்.